இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையில் தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோங்க. இதுக்கு ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு 3 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 7-8 வத்தலை கிள்ளி சேர்த்துக்கலாம், 50 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் இந்த வத்தலையும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி வதக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா 400 கிராம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டேவும் இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா 400 கிராம் கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு ஒரு 400 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு கடையும் இல்லையா மத்து, அதை எடுத்துகிட்டு நல்லா இந்த கத்திரிக்காவை நல்லா கடைஞ்சிக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்குற அந்த வத்தல், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசியாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கடையில் அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லா இது ஒரு கொதி வந்தால் பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் கடையில் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.